Yes. Ta là của tin, ta tin, tất cả cái tin là tin, tất cả tin là ta tin là ta thấy ta tin là tất cả cái tin. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இதே. ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய், எல்ரோய், என்னை
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. நன்றி ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு கண்டுபிடிக்கலையே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம். 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 Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். 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 Praise the Lord. ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, பரிசுத்த நாளுக்காக வெள்ளிக்கிழமை நடக்கிற ஆராதனைக்காக கூடுதலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ருசியாய் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரத்தோடு இவ்வாறு தேவனை ஆராதித்து நாமத்தை தொழுது கொள்ளும் பாடி கீர்த்தனம் பண்ணும்படி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிற உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். வனாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறவர்
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எபிரியருடைய கிருபை, உமது கருணை அடியார்களை நடத்துகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த 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 அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இந்த சமூகத்தை தாழ்த்துகிற ராஜா, உமது கிருபை, உமது தயவு எங்களோடு கூட இருக்கும்படியா இந்த சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறவர் அந்த காரவணியத்தினால் எங்களை நிறைவாய் நடக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உடைய சமூகத்தில் ஏற்படுத்திக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா, வணைந்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. பாவம் ஸ்தோத்திரம். உடைய கிருபை பெரியது, உடைய தயவு பெரியது. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறீர். அப்ப இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல சமூகத்துல நிற்கிறது இவருடைய பிரசன்னம், கரம் மகிமையான காரியங்கள் செய்யும்படியா எங்களுடைய சமூகத்தை தாழ்த்து கொள்ளுகிற நீர் வணங்கி கொள்ளுங்க. நீர் நடத்துங்கப்பா. தேவைகளை சொல்லி தடைகளை மாற்றும் எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையிலே நிறைவாக்கும்படியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். வல்லமையின் தேவன் மகிமையான செய்கிறான். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்ய துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமாம் ஆமாம். அல்லேலூயா. சில பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜெபத்தோடு செய்கிறவங்க 99வது பாடல். நிசரேவும் தீரு பாதமமந்தே நிம்மதி நிம்மதியே. நிசரேவும் தீரு பாதமமந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்ல
செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ, பாக்கியம் பாக்கியமே. அல்லேலூயா. பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. நித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதமமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. ஆகமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆகமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்காக நன்றி, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே,
எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நீச்சல் மகன் என்று நித்தம் சொல்லணும். நேசர் மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த வேளையிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே உன் செல்லும் மேகமே. வாழ்க்கை பயணத்திலே உன் செல்லும் மேகமே. நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டணுமே. நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகம்தான் பெருமழை பொழிதவே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிதவே. எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே. என் தேச எல்லையெங்கும் பெருமழை பொழியணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். உன்னதரையே நன்றி. ராஜாதி ராஜாவுக்கு நன்றி. என்று சொல்லுகிறோம். நாங்கள் உன்னைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, என் அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, எனக்கு சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போற்றேற்றி நன்றி ராஜா, தாயை போற்றேற்றி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒரு விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒரு விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா உமக்கு நன்றி. இதுவரை காத்ததே, இதுவரை நடத்தினவர் உமது கிருபைக்காக, உடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய கருணை பெரியது. எத்தனையோ பாடுகள் மத்தியில்
எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில, எத்தனையோ பிரச்சனைகள் நடுவுல தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவித்து விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதித்து சுகம் தந்து இதுவரையுமாய் நடத்தி வருகிற உங்களுடைய பெரிதான கிருபைக்கு அது காரோணியத்துக்கு நன்றி செலுத்துகிறையா. உனக்கே மகிமை செலுத்துகிறோம். வல்லமையின் தேவன் மகிமையான செய்து நடத்துகிற உனக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். உனக்கே மகிமை செலுத்து. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறாராச்சா. பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமையானவர் மகிமையான செய்யும்படியா இந்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறார். நீரை ஆதரித்து காத்து நடத்தும்படியா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வதிக்க துதி கன மகிமையான ஒருவருக்கே செலுத்து. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya. ஆமென். தேவனாம் மகிமை பெறட்டும். இதுவரை நடத்தின தேவனுக்கு நன்றி. இதற்கு ஜெப குறிப்பு இருக்கா? இதற்கு ஜெப குறிப்பு. ஹalleluya. கடந்த சில நாட்களாக எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை. எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. அவன் ரொம்ப பலவீனமா இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவள் பொருளை சுகமடையும். கர்த்தரை கொஞ்சமா அறிஞ்சிருக்காங்க. முற்றிலுமா அறிஞ்சு அவரை முற்றிலுமா பிடிச்சு வாழணும். அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவன் பேர் திலகராணி, திலகான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய பூர்ண சுகத்திற்காகவும் இந்த குடும்பம் முழுவதுமா ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தேவனுக்கு அறிக்கை செய்யணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடியருடைய குடும்பத்திற்காக உடன் பிறந்தவர்களுக்காக யாருக்காகவும் ஜெபிக்கும்படியா உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா? சரி, கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு வியாதிஸ்தர்களுக்காக பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக இந்த சூழ்நிலை மழை நிமித்தம் நிறைய இடத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு ஒரு பக்கம் இலங்கையில பாத்தீங்கன்னா முற்றிலுமா இலங்கை மொத்தமாகவே வந்துட்டு மழையில மூழ்கி ஏறக்குறைய லட்சக்கணக்கான ஜனங்க தண்ணீர்ல மூழ்கி இருக்காங்க. வீடுகள் இழந்திருக்காங்க. குடும்பங்கள்ல நிறைய பாதிப்பு, வீடு இழப்பு, அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய விஷயங்கள்ல தேவைகள் நிறைய இருக்கு. உணவு தேவை ஒரு பக்கம் இருந்தாலும், உடை தேவை ஒரு பக்கம், மருத்துவ தேவை ஒரு பக்கம், மருந்து மாத்திரைங்க தேவை, இந்த மாதிரி வீடு இழந்து போனவங்களுக்கு வீடு தேவை. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் எவ்வளவுதான் தேவைகள் இருந்தாலும், இவ்வளவுதான் மற்ற நாடுகள் உதவி செஞ்சாலும், உங்களுடைய என்னுடைய ஜெபம் அவங்களுடைய உள்ளத்தை கேற்றும் அவங்களுக்கு ஒரு மறு வாழ்வடைக்கும்படியாக தேவன் அவளுக்கு இன்னும் புதிய பலனை தரும்படியாக அவர்கள் மறுபடியும் எழுந்து அந்த நகரத்தை கட்டுவதற்கோ இல்லை அவங்களுக்கு இழந்து போன வீடுகளை வீதிகளை கட்டுவதற்கோ கர்த்தர் கிருபை செய்யும்படியா அவளுக்காக ஜெபிக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம கண் முன்னாடி இருக்கிற தேசத்திற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா எந்த இலங்கைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் அந்நிய தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா, அந்த தேசத்தில் ஏற்பட்ட இழப்புகள் நஷ்டங்களை கர்த்தர் தயை பாராட்டும்படி, அந்த ஜனங்களுக்கு தைரியம் தரும்படியா, அந்த ஜனங்கள் அப்பாவுமை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படி அவங்களை நோக்கி பார்க்கிறாண்டவரே. அந்த ஜனங்கள் அங்கலாய்க்கிறார்கள், அந்த ஜனங்கள் தவிக்கிறாங்கப்பா. கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படியா, அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் தரும்படியா, பலன் செய்யும்படியா, கர்த்தர் உதவி செய்யும்படியா அவனை நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் தயை பாராட்டுவீராக. இந்த இலங்கை முழுவதுமா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, அப்பா அங்கு வாழ்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவரீர் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியா, கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு போதுமான ஆதாரம் கிடைக்க, அப்பா தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்ல, உறங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்ல, அங்கலாய்க்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி, எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி, ஏதாவது ஒரு சின்ன இடம் இருக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லாமல் வருது. ஜனங்கள் ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்யும்படியா, அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தயை பாராட்டும்படியா, இலங்கை முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது, கர்த்தர் தயை பாராட்டும்படியா, அப்பா அந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும்.
அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தயை பாராட்டுகிறார். உங்களை நோக்கி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மழை நிமித்தம் இப்ப தமிழ்நாட்டுல, ஆந்திரால, கேரளால, கர்நாடகால, அப்பா மத்திய பிரதேசத்துல, அநேக மாநிலங்கள்ல, இந்தியா முழுவதுமாய் கடலோரத்தில் இருக்கிற அநேக மாநிலங்கள் அப்பா தண்ணீரினால் மூழ்கி கொண்டிருக்கிறது. வெள்ளத்தினால இப்ப மழை நிமித்தம் பாதிக்கப்பட்ட நிறைய ஜனங்கள் தவிக்கிறாங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தயவு செஞ்சு திக்கற்றவர்களுக்கு துணையாய் நிற்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவர். உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களுக்கு இறங்கும்படியா உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்று ஆபிரகாம் ஜெபித்தானே, அந்த லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றி, அப்படியா எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசங்களில் அப்பா உம்மை நம்புகிற ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுவீராக. உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுவீராக. திக்கற்று நிற்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தயை பாராட்டுவீராக. உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு வாய்ப்பு தாங்க. உம்மை நம்ப கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க. உம்மை பற்றிக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவரீருடைய கரம் தேசங்களை பாதுகாக்கட்டும். தேசங்களை பாதுகாக்கட்டும். கிருபை செய்ய உதவி செய்யுங்க. மழை நிமித்தம், வெள்ளத்தின் நிமித்தம் எத்தனையோ இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு அப்ப நாங்க கண்டு அநேகர் காணாமல் எத்தனை பேரும், கண்டு சில பேர் காணாமல் எத்தனை பேரும் எனக்கு தெரியாத. கர்த்தர் தயை பாராட்டுகிறான். கர்த்தர் தயை பாராட்டுகிறான். நம்முடைய கரம் மகிமையான காரியங்கள் செய்ய இந்திய தேசத்திற்காக, இந்திய தேசத்துல நடக்கிற அநேக குளறுபடிகள், அநேகர் அப்பா தேசத்தை ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களை கட்டவிழ்த்து விடுகிற எல்லா துன்மார்க்கமான செயல்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டித்து கொள்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்பா யாரோ ஒரு சொன்னாருக்காக யாரோ எத்தனையோ பேரு ஜனங்கள் அழிவின் பாதையில போய் கொண்டிருக்காங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிவின் பாதையில போய் கொண்டிருக்காங்க. நீதியின் தேவனை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யும். சமாதானமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வன்முறை வேண்டாம். வன்முறை யாரும் விரும்புவதில்லை. கர்த்தரின் தேசத்தில் வன்முறை எடுத்து போடுங்க. வன்முறையை கட்டவிக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கட்டுகிறோம். கர்த்தர் கட்டுகிறோம். நாம மகிமை பெறட்டும். கர்த்தர் தயை பாராட்டும். அது இருக்கும், அது தயை என் ஜனங்கள் மீது இருக்கட்டும். உமது கரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லு. உமது அன்பிற்காக உமக்கு நன்றி சொல்லு. உமது நீதி பாதையில நடக்க என் ஜனங்கள் கற்றுக்கொள்வார்களா? உம்மை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்ப ஒவ்வொரு சபைக்காக, ஊழியத்திற்காக, ஊழியத்தின் பாதையில செல்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் நாள் அப்ப எத்தனையோ பேர் கேரட்ஸுக்கு போறாங்க. அந்த கேரட்ஸ் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த இயற்கை நிமித்தம் வருகிற எந்த ஒரு உபாதைகளோ வியாதிகளோ அவர்களை அண்டாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். உமது கரம் ஒன்றே மகிமையான காரியங்கள் செய்யட்டும். உமது கரம் ஒன்றே மகிமையான காரியங்களை செய்யட்டும். உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் வல்லமையின் தேவன் மகிமையான செய்யும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறாங்க. பெரிய காரியங்களை செய்ய வல்லமையாய் நடத்த நல்லவரே மற்ற ஸ்தோத்திரி. எங்களை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எபினேசர் காஸ்பல் சபையோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் நடத்துங்க. தேவ கரம் பெரிய காரியங்களை செய்யும். யாரெல்லாம் இந்த சபைக்காக ஜெபிக்கிறார்களோ, சபையில கலந்து கொள்கிறார்களோ, சபையின் காரியங்களை பங்கு பெறுகிறார்களோ, யாவருமா கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி பிறருக்கு முன்பதாக சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவர். உம்மை தேடுகிறவர்களுக்கும் உம்மை தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவர். அந்த வித்தியாசத்தை கர்த்தர் காட்டும்படியா, எழுப்பி நிற்கும்படியா கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வல்லமையாய் நடத்துங்க. சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்துங்க. உமது கரம் ஒன்றே மகிமையான காரியங்கள் செய்ய ஆண்டவரே. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபிங்க ஐயா, என் குடும்பத்திற்காக ஜெபிங்க, என் வீட்டுக்காக ஜெபிங்கன்னு கேட்டுக்கொண்டார்களோ யாவருக்காக ஜெபிக்கிறோம். யாவரின் தேவைகளை சந்திங்க. கர்த்தர் காரியங்களை வாய்ப்பு பண்ணுங்க ஆண்டவரே. பலப்படுத்துகிறவர் வல்லமையான காரியங்கள் செய்யும்படியா சமூகத்தில் இதை ஆதரித்து ஆசீர்வதித்து நடத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். வல்லமையான தேவன் மகிமையான செய்யும்படியா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை யாவும்
ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Hallelujah. சரி நன்றி ஆண்டவரே. Hallelujah. சங்கீதம் 121 சங்கீதம். இந்த நாளுக்குரிய செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம். Praise God. ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாத விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்குவார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். Hallelujah. Hallelujah. என்ன ஒரு ஆசீர்வாதமான வசனம் சரிங்களா? முதல் வசனம் வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிரச்சனையில உபத்திரவத்துல காடுகள் நடுவில் இருக்கிறோமோ அவங்க எல்லாரும் ஏறெடுக்கிற ஒரே ஒரு இடம், அவங்க எல்லாரும் நம்புகிற அது நோக்கி பார்க்கிற ஒரே ஒரு இடம் எதுன்னா நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக, வானத்துக்கு நேராக. இல்லைங்களா? வானத்துக்கு நேராக தான் என்ன பண்ணுவோம், நம்ம கையை எடுத்து நம்ம கண்களை உயர்த்தி வேண்டிக் கொள்ளும். அப்போ கர்த்தரிடத்துல நம்முடைய வேண்டுதலை வைக்கும் போது அவர் சிங்காசனம் முன்பதாக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆமென். உண்மையிலே இந்த சில நாட்களாக மிகவும் பாடுகள் மத்தியில் போய் கொண்டிருந்தார். மிகவும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அது என்னமோ இந்த டிசம்பர் மாசத்துல வந்தா சில நேரத்துல ஆசீர்வாதமா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நாட்களை பார்க்கும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போற மாதிரியே இருக்கு. ஆனாலும் நம்முடைய கண்களை நாம் அவருக்கு நேராக திருப்பும் பொழுது அவர் சகாயம் செய்கிறவராக, அவரை பார்க்கும்போது நமக்கு ஆசை வருகிறது. அடுத்த வருஷம் வாசிங்க. வானத்தையும் பூமியையும் என்னங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. யாரிடத்திலிருந்து? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்ன பார்த்தோம்னா நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கும் பொழுது அங்கே யார் உட்கார்ந்து இருக்காருன்னா இவைகளை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவரிடத்திலிருந்து என்ன ஆகுது? ஒத்தாசை வரும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு உயர்ந்த ஒரு மனுஷன் இருக்கான், இல்ல உயர்ந்த ஒரு செல்வந்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு உதவி செய்வாங்க. இல்லைங்களா? சில பேர் இருக்காங்க, ஒரு சில அதிகாரிகளோ அல்லது ஒரு சில அரசியல்வாதிகளா இருக்கலாம், இல்ல செல்வந்தர்களா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர்களா இருக்கலாம். அவங்க கிட்ட போய் நம்ம போய் ஒரு உதவி கேட்கும் போது என்ன பண்றாங்க? உதவி செய்கிறாங்க. இல்லைங்களா? இங்கு
நாம் கேட்கிற உதவி யார் இடத்துல இருக்கிறது? கர்த்தர் இடத்துல இருக்கிறது. அப்போ அவர் எப்பேற்பட்டவரா இருக்கிறாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. அது எப்படி இருக்கும்? அவரிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வந்து எப்படி இருக்கும்? அது நாம் பிரமிக்கத்தக்கதாக, நம்ம நம்ப முடியாத அளவுக்கு, நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிசயமா அது இருக்கும். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. உன் காலை தள்ளாட விட்டார், அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட விட்டா நீ போய் எங்க நிக்கிறது, யாருக்கிட்ட கேட்கறது தடமாற வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. பாருங்க, உன் காலை தள்ளாட விட்டாக நீ கேட்கறது விஷயங்கள்ல நீ கலங்கி தவிக்க வேண்டியது இல்ல. எங்க போய் நிக்கிறது, என்ன செய்கிறது அங்கலாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கேட்கிறவர் யார் என்பது உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, உனக்கு கொடுக்கிறவர் யார் என்பது உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, உன் காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவர் உறங்கா. அல்லேலூயா. உன்னை காக்கிற தெய்வம். உனக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சு அவர் எப்படி நிம்மதியா தூங்குவாரு? நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் வந்துருமா? நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா வீட்டுல? பார்க்கிறத கேட்கிறேன்னு சொன்னாங்க. உனக்கும் அவர் அதான் சொல்றார். உன் காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவர் உறங்கா. அவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். உனக்குரிய காரியங்களை செய்வதில் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும் வரைக்கும், அந்த காரியத்தில் உனக்கு வெற்றியை தரும் வரைக்கும், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு உனக்கு கிடைக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் ஒருபொழுதும் அவர் உன்னை மறக்க மாட்டார். வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். அல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உன்னையும் என்னையும் காக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் உன்னை நடத்துகிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவன். இஸ்ரவேல் ரொம்ப சின்ன நாடுங்க. என்ன சொன்னா, அது துறக்கடிக்கப்பட்டு, அது பாழ்கடிக்கப்பட்டு, அந்த தேசம் என்ற ஒரு தேசமே இல்லாதபடிக்கு பூமியில மறக்கப்படிக்கப்பட்ட தேசம். ஆனால் இன்று அதை எழுப்பி கட்டி நிற்க வைத்து கர்த்தர் அதுக்கு அரணாகவும் வெலனாகவும் நிற்கிறார். ஏறக்குறைய ஒரு 75-80 வருஷம் அதை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்காருன்னா அதுக்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அல்லேலூயா. வரப்படிதான் உங்களுக்கு தெரியலாம் சூழ்நிலைகள் எப்படியோ, நிலைமைகள் எப்படியோ, ஐயோ தவிக்கிற சூழ்நிலைகள். நம்மளுக்கு ஒரு தேசமே இல்லையே, நம்மளுக்கு ஒரு வீடு இல்லையே, நமக்கு ஒரு வாசல் இல்லையே, நமக்கு எதுவுமே இல்லையே. சூழ்நிலை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். எனக்கு அன்பான தேவச்சனமே, அவர் மறுபடியும் நம்மை கூட்டி சேர்த்து கட்டும் பொழுது, அதுக்கு அரணாய் அவர் நிற்கும் பொழுது ஒருவனும் நம்மை நெருங்க கூட முடியாது. அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே, கர்த்தர் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உனக்கு வலது பக்கத்துல உனக்கு நிழலாய் நிற்கிறார், உனக்கு பலனாக, உனக்கு அரணாக நிற்கிறார். பகலிலே வெயிலாகிலும், பாருங்க, பகலிலே வெயிலாகிலும், இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென்.
கர்த்தர் உன்னை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். விலக்கி காப்பார். அவர் அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு மாத்திரம் இல்ல, எதுக்கு? உன் ஆத்துமாவுக்கும் பாதுகாப்பார். அவரை உன்னை காக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க. கர்த்தர் உன் போக்கையும் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் உன் வருத்தையும் இது முதற்கொண்டு இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். என்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. நீ எங்க போனாலும் என்ன வேலை செஞ்சாலும் நீ போகும்போது வரும்போது உன்னை பாதுகாக்கிறவராக, உனக்கு அரணாக, உனக்கு துணையாக நின்று உனக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாம. எத்தனை பேரை பார்க்கிறோம், நடந்து போயிருப்பாங்க, கீழே விழுந்து அடிப்பட்டு மறிச்சு போயிருப்பாங்க, பஸ்ஸுக்கு போயிருப்பாங்க, அவங்க போன காரியம் என்னவோ, ஆனா அங்க ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால மறிச்சு போயிடுச்சு. விமானத்துல போனவங்க, கப்பல்ல போனவங்க எத்தனை பேர் பார்க்கலாம். உன்னையும் என்னையும் கர்த்தர் அரணாய் பலனாய் கேடகமாய் நின்று பாதுகாக்க இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்திற்காக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுத்தும். என்றைக்கும் நம்மை காக்கிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக, அவர் நமக்கு பலன் தருகிறவராக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தரால் ஏவப்பட்டவர் கடைசியாக ஜெபித்து முடிக்கலாம். ஏன் ஜெபி? வெட்கப்படக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெய்வ சமூகம் எந்த காலத்திலும் எப்பவும் மேரி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போது எங்களை நேசிக்கிறார், நீர் நல்லவர் வல்லவர், வாக்கு மாறாத தேவன் அப்பா. ஆமாப்பா, இந்த மாத வேலை எங்களை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. விசேஷம் ஏசப்பா, போன மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வழிநடத்து ஏசப்பா. இந்த மாதத்துல இந்த ஃபர்ஸ்ட் வாரத்துல எங்களை காலத்து வச்சு உங்களுக்கு நன்றி அளிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. மழையனை பார்க்காத, குளிர்னு பார்க்காத ஏசப்பா, எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, எங்களோடு இருந்து வழிநடத்தின்னு வரதுக்காக கோடி 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 நன்றி அப்பா. அது ஏசப்பா, எத்தனையோ நாட்டுல, எத்தனையோ தேசத்துல, எத்தனையோ ஊர்ல, எத்தனையோ கிராமத்துங்கள் ஏசப்பா. ஐயா சொன்ன மாதிரி மழைனால ஏசப்பா எத்தனையோ குடும்பங்க ஏசப்பா, எத்தனையோ குடும்பங்க ஏசப்பா தள்ளாடுது ஏசப்பா, தேங்குது ஏசப்பா. ஏசப்பா, நம்மளுக்கு யாருன்னே கண் கலங்கின மனசு கஷ்டத்தோட ஏசப்பா, போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாத, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத, தங்கத்துக்கு இடம் இல்லாத ஏசப்பா, அவங்க ஏசப்பா எங்க கொண்டு இருக்கும் போது ஏசப்பா அவங்களுடைய கைவிடாத தேவன் ஏசப்பா, அவங்கள தாங்கி தப்பி விட்டு வழிநடத்துக்கு வரதுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா. அவங்க ஏசப்பா, நாங்க ஜபிக்கிற ஜபத்தை அவங்கள தாங்கி ஏசப்பா அவங்கள வழிநடத்தபடி கெஞ்சி கேட்டுக்கிறோம். எத்தனோ பேர் அவங்களுக்காக ஜபிக்கிறாங்க ஏசப்பா, அந்த ஜபத்தெல்லாம் கேட்டு அவங்கள வழிநடத்தின்னு வரதுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஆமா ஏசப்பா, இந்த மான வேலை ஏசப்பா, இந்த பைபிள் ஸ்டடி எங்களை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. இதை ஏசப்பா 121வது சங்கீதத்துல ஏசப்பா சொன்ன விதமா ஏசப்பா, ஆமா ஏசப்பா, நீங்க பரலோகத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசி அமைச்சு எங்களை வழிநடத்தின்னு வரதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எத்தனையோ பேரை கைவிட்டுலாம் மனசு, ஆனால் எங்க தேவன் நீங்க ஒவ்வொருத்தர தாங்கி வழிநடத்தின்னு வரதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஐயா ஆசீர்வதி அப்பா, ஐயா செய்யற ஒவ்வொரு வேலை ஏசப்பா, ஒவ்வொரு குறித்த ஆசீர்வதி ஏசப்பா, சபையை ஆசீர்வதி, சபைக்கு தேவையெல்லாம் சந்திக்க போறதுக்காக நன்றி அப்பா. சபைக்கு வர்ற ஒவ்வொரு ஆத்மா ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, யாருக்கு எந்த ஒரு ஆபத்து வராத நீரை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு உதவி செய்ய முடியும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏசப்பா. இந்த மழை நாள குளிர் நாள ஏசப்பா, சிறு குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் ஏசப்பா, யாருக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, எல்லாரும் சேமமா இருக்கிறதுக்கு உதவி செய்ய முடியும் கெஞ்சி கேட்டு
கேட்டுக்கிறப்பா. இங்க வந்திருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. நீர் ஆசனங்கள் கூட்டி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற ஆராதனை நீரே முன்னிருந்து பொறுப்பெடுத்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு ஆத்மா வர வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆசீர்வாதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. எல்லாமே ஏசப்பா எல்லாரும் பாதத்துல வைக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் பாவத்துங்களை மன்னிச்சுட்டு ஆசனங்கள் கூட்டி கொடுத்து எல்லாருக்கும் பூர்ண சுகத்தை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த டிசம்பர் நாள் ஏசப்பா அவனோட ஹாப்பி பர்த்டே ஏசப்பா. எத்தனையோ இல்லத்துல எத்தனையோ உள்ளத்துல ஏசப்பா நீங்க பிறந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்ய முடியும் கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. யாரும் சோர்ந்து போக கூடாது ஏசப்பா. ஆமா ஏசப்பா நீங்க எங்களுக்காக பொறுக்க போறது நாங்க அது சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு நீங்க உதவி செய்ய முடியும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏசப்பா. உலகம் முழுதும் உன்னோட ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதுக்கு உதவி செய்ய முடியும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏசப்பா. ஏன்னா நீங்க எங்களுக்காக பிறந்தீங்க, எங்களுக்காக மறுத்தீங்க, எங்களுக்காக வந்திருக்கிற தேவன் நீர் ஒருத்தர் தான் ஏசப்பா. எத்தனையோ உலகத்துல தேவன் இருக்கிறாங்க, ஆனா மரித்து உயிரோடு இருந்து தேவன் எந்த தேவன் இல்லப்பா. ஆனாலும் நாங்க பாவியா இருந்தாலும் எங்க பாவத்தை மன்னிச்சுட்டு எங்களுக்காக வந்ததுக்காக கோடி 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 நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஏசப்பா தொடர்ந்து முடியறவருக்கு நீங்க கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எல்லா துதி கனம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கே செலுத்துகிறேன். அன்பரே இயேசு கிறிஸ்து ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வான ஒன்றையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் இன்றும் என்றும் நம்மோடு சபையார் பரிசுத்தவான் யாவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.